வணக்கம், வெல்கம் டு கொக்கரக்கோ கிச்சன். என் சேனலுக்கு வருகை புரிந்து மிக்க மிக்க நன்றி. இன்றைக்கி நாம் நுரையோட காஃபி ஏன் கொடுக்கணும் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். பெண் பார்க்கும்போது எதுக்காக பொண்ணுக்கிட்ட காஃபி கொடுக்க சொல்கிறாங்க அதை பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதோட காஃபியும் எப்படி பக்குவமாக போடணும் அதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயங்கள்லையும் நாம் இந்த ஒரே காஃபியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த காஃபி பெண் பார்க்கும்போது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பல திரைப்படங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் ரீசெண்டாக நிறைய படங்களில் இப்போ விஜய் படம்லாம் நிறைய ஒரு காஜல் விஜய் பெண் பார்க்குற சீனும் அவள் பெண் பார்க்குற மாதிரி கொடுப்பாங்க பாருங்கள். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 80s படங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த பெண் பார்க்குற சீனை வச்சு ரொம்ப நிறைய காமெடியெல்லாம் பண்ணுவாங்க. கமல் திரைப்படங்களும் சரி. அதை விட குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம பாக்கியராஜ் படத்தில் அந்த பெண் பார்க்குற சீன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் காஃபி அந்த பொண்ணு காஃபிக்கு கொண்டு கொடுப்பா. அவள் பயப்படுவா. அவள் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வா, காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியராஜ் அந்த காஃபியை வாங்கி, காஃபி தானே கொடுக்கணும், நீ இரு, யார் கொடுத்தா என்ன, காஃபி எல்லோரும் குடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபியை வாங்கி அவர் எல்லாருக்கும் கொடுப்பாரு. அந்த ஒரு இதில் அந்த அட்ராக்ஷன்லேயே எல்லாரும் அவர் மாப்பிள்ளையை பிடிச்சி போயிடும், பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே. அந்த சமய புத்தி அவரோட நல்ல குணங்கள் எல்லாம் பார்த்து பிடிச்சி போயிடும். இப்போ இந்த மாயின்ற படம் மிடில் 90s வந்துச்சு உங்களுக்கு. அந்த படத்தோட அந்த காமெடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பெண் பார்க்குற சீன் வடிவேல் காமெடி ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சீன் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. அதில் அவர் சொல்வார், அவர் மா வாமா மின்னல் மாயண்ணா வந்திருக்காங்க, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, வாமா அப்படின்னு சொல்லி பெண் பார்க்கறதுக்காக அவர் கூப்பிடுவார். அப்போ அந்த பொண்ணு வேகமாக வந்துட்டு சடால்னு ஓடி போயிடுவாள். அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு வயதானவங்க ஒரு அம்மா சொல்லுவாங்க, உன் பொண்ணை சரியாக பார்க்கல, அதுக்கிட்ட காப்பி கீப்பி கொடுத்து அதை அனுப்பு, நிதானமாக பார்க்கட்டும் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாங்க ரீசன், உண்மையான ரீசன். பொண்ணு அதாவது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பெண் பார்க்கறதுக்கும் போது சட்டுன்னு வந்துட்டு போயிடுவா, கூச்சப்படுவா. அந்த கூச்சத்தை போக்குறதுக்காகவும் அந்த காப்பியை கொடுத்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு, அவங்களுடைய உறவினர்களை பார்க்குறதுக்கும், அதோட உறவினர்கள் யார் யார் என்னன்னு சொல்லுவாங்க. அம்மா அவங்க மாமாவுக்கு கொடு, அத்தைக்கு கொடு, மாப்பிள்ளைக்கு கொடு இப்படின்னு சொல்லும்போது அந்த உறவு முறையும் அவள் தெரிஞ்சுப்பா. அந்த கூச்சமும் அவளுக்கு போகும். அதோட அவள் மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளையும் கொஞ்சம் நேரம் பொண்ணை பார்க்க. ஆனால் இப்போ கிடையாது. அது ஓரளவுக்கு ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. இப்போவும் சில ஊர்களெலாம் இந்த பழக்கம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. சில பொண்ணுங்கள்லாம் வெக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு 50% வெக்கப்படுறதில்ல. ஒரு சிலர் பார்க்காதவங்கெல்லாம் புதுசாக பார்க்குறவங்கலாம் ஓரளவுக்கு வெக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பெண் பார்க்குற இது அதிகமாக ரெஸ்டாரண்ட்டில், அதை தவிர இதுலேயும் நடத்துகிறாங்க. காஃபி டேயில் அந்த மாதிரியும் நிறையா நடத்துகிறாங்க. இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி பெண் பார்க்குற எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஹஸ்பண்டோ இல்லை பிள்ளைங்களோ அவங்கக்கிட்ட நம்ம காஃபி கொண்டு போய் கொடுத்தா அவங்க சட்டுன்னு உடனே குடிக்கவே மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பெண் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களும் இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க, காஃபியை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க. நம்மளும் சொல்லிகிட்டே இருப்போம், காஃபி யாருது பாருங்கள் குடிங்க, காஃபி யாருது பாருங்கள் குடிங்கன்னு சொல்லிகிட்டே இருப்போம். அவங்க ஒரு சிப்பு குடிப்பாங்க, அடுத்தது வச்சுருப்பாங்க, அப்புறம் பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம நுரையோடு கொடுத்தா அந்த காஃபி ஆறாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு அந்த நுரை அந்த சூட்டை தக்க வச்சுக்கும். இப்போ இந்த காஃபி பாருங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது அந்த நுரை அப்படியே இருக்குது. இதனால் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சூட்டை இது தக்க வச்சுக்கும். இந்த நுரை சிலருக்கு இது மேலே ஏடு படியவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஏடு படியும். ஒரு சிலருக்கு அந்த ஏடு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க குடிக்கிறதுக்கு. அதுவும் இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இந்த நுரை நீங்கள் கொடுக்கும்போதே, நீங்கள் இப்படி கொடுக்கும்போதே ஒரு மரியாதையாக இருக்கும். இந்த காஃபியோட தரம் இதெல்லாம் அவங்களே இதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் இந்த நுரை இருக்கிறதும், இந்த நுரை ரொம்ப அதிகமாக பாலில் இருக்கிற அந்த சூடு, அந்த காஃபியோட அந்த கலரு, அப்புறம் 2வது 3வது
இதில் இருக்கிற அந்த பால் எந்த அளவுக்கு நீங்கள் அது வந்து திக்காக சேர்த்துருக்குறீங்க, இதை மூணுத்தையும் பார்த்து ஒரு சில எக்ஸ்பர்ட்டுங்க, காஃபி எக்ஸ்பர்ட்டுங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்க இந்த காஃபியோடைய தரம் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்களெல்லாம் வந்து ஏமாற்றவே முடியாது. ஆனால் அவங்கள வந்து காஃபி போட சொல்லுங்கள், அவங்களுக்கு காஃபி போடவே தெரியாது. இந்த சார் பாருங்கள், இந்த சார் வந்து இப்படி தான் அவங்க வீட்டில் வந்து அவர் வந்து காஃபிலாம் போட மாட்டார், ஆனால் நிறைய குறை சொல்லுவார். அவங்க மிஸ்ஸஸ் கூட அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து திட்டுவாங்க, பயங்கரமாக குறை சொல்வார் அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம வந்து ஏமாற்றவே முடியாது. கரெக்டாக பார்த்த உடனே, கண்ணால் பார்த்த உடனே அவங்களோட இதோட தரத்தை பற்றி அவங்க வந்து சொல்லுவாங்க. ரீயூஸ் பண்ணின பாலையே காஃபி நல்லா இருக்கும். காஃபினாலே அதனால தான் நம்ம டிகிரி காஃபி. என்ன டிகிரி? 100 டிகிரி செல்சியஸில் மட்டும் இருக்கணும் அப்படின்றது. டிகிரிஸ்ன்னு இல்லை, 100 டிகிரிஸில் பாயிலிங் ஆகிருக்கும். பாயிலிங் பொருளை குடிக்க முடியாது. ஆமாம் ஆமாம். எப்படி வெல் குவாலிஃபைடுனா அந்த ஃப்ரெஷ் டீகாக்ஷன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பாலும் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிருந்தா இருக்கணும். அப்போ தான் அதுக்கு காம்பினேஷன். இப்போ சூடாக்கிட்டே இருந்தால் கரெக்ட் டிகிரி, அதுக்கு தான் டிகிரின்னு பேர். டிகிரி ஆச்சு. அந்த ஒரு இது ரெண்டாவதுல வராது. கல்யாணங்கள்லாம் பாருங்க, பாயில் பண்ணி கொடுப்போம். கட்சியில் காஃபி வாயிலே வைக்கணும். இப்போ இந்த காஃபியை வந்து நம்ம வந்து இந்த நுரையோட கொடுக்குறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இது வந்து சூட்டை தக்க வச்சுக்கிறதுனால ஒரு சிலர் வந்து ரொம்ப சூடாக குடிக்க மாட்டாங்க, ஒரு சிலர் மிதமான சூடு குடிப்பாங்க, ஒரு சிலர் நல்லா ஆறி வந்து அவங்க வந்து தூக்கி அப்படியே இப்படியே தான் குடிப்பாங்க. அவங்க உதட்டில் வந்து படாமல் குடிப்பாங்க, எச்சு பண்ணாமல் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலிலேயும் நிறைய பேர் அந்த மாதிரி வயதானவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சப்பி குடிக்க மாட்டாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த நுரை வந்து நம்ம இப்படியே வச்சோம்னா அந்த நுரை வந்து அந்த மூக்கிலெல்லாம் ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை வந்து ஒரு 2 ஆற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து குடிப்பாங்க. அதுக்காகவும் நம்ம வந்து ஒரு டபரா செட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். கப்பன் சாசர் இப்போ இந்த காஃபி தான் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் எந்த சூடான பானமாக இருந்தாலும், அது ஹார்லிக்ஸு, பூஸ்ட், டீ, எது பாதாம் பால் எது கொடுத்தாலும் நீங்கள் வந்து நல்லா வந்து ஆற்றி இந்த மாதிரி நுரையோடு கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கப்பில் போட்டு ஒரு சர்க்கரை நீங்கள் என்ன மிக்ஸு போட்டோ, நீங்கள் வந்து டிகாஷனோ இல்லை ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ எது போட்டு ஒரு ஸ்பூனில் போட்டு இப்படி அடித்து குடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு சுவை வந்து நல்லாவே இருக்காது. அதை ஒரு 2 ஆற்றிட்டு கொடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒன்றுத்தில் வந்து நுரையோடு நல்லா ஆற்றி ஒரு இதில் வச்சியும், இன்னொன்று ஸ்பூனில் கலக்கி அதையும் ஒரு சிப்பு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதனால் இனிமேல் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து முக்கியமான, அதுவும் வந்து நமக்கு கெஸ்ட்டு வராங்க, இந்த மாதிரி பெண் பார்க்கும்போது வரும்போது இது மாதிரி நுரையோட நல்லா அழகாக ஒரு மரியாதையோடு நீங்கள் கொடுங்க. மரியாதையோட, அதாவது வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேயில் கொடுக்கணும். எப்போவுமே வந்து சும்மா இப்படியே வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி அலட்சியமாக இருக்கும். உங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் கொடுக்கும்போது வந்து அது ஒரு மரியாதையாக இருக்கும். பத்தாவதுக்கு நமக்கு வந்து ஜென்ஸு அந்த மாதிரி நம்ம லேடிஸு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கும்போது வந்து அவங்க கைப்படாமல் இருக்கும், ஒரு அசௌகரியம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு கைப்பட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ட்ரேயில் வச்சு கொடுக்குற பழக்கம். நம்ம கொண்டு போகும்போது சிந்தாமலையும் இருக்கும். அதுக்காகவும் இந்த ட்ரே வந்து இருக்குது. எத்தனை விதம் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு காஃபி கொடுக்குறதுல வந்து எத்தனை விஷயங்கள் இருக்குது. காஃபி தானே இதுக்கு போய் இத்தனையா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து எப்போவுமே காஃபி வந்து நுரையோட நீங்களும் குடிங்க. மற்றவங்க குழந்தையாக இருந்தால் கூட குழந்தைக்கும் அடித்து ஆற்றி கொடுங்க. அப்போ தான் அதுவும் ருசியாக இருக்கும். ஒரு மிதமான சூட்டில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, நல்லாயிருக்கும், அருமையாக. நன்றி, வணக்கம்.